ஓம் சரவணபவ. கந்தசஷ்டி கவசம் நம்ம முருகப்பெருமானோட அருளால தேவராய சுவாமிகள் இயற்றியது. அதனோட வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம இறுதி பாகத்தை பார்க்கலாம். பாடல்: வாழ்க வாழ்க வாரண துவசம், வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க. பொருள்: சேவலாகிய உமது கொடியின் புகழ் வாழ்க, உமது கொடியை தியானிக்கும் எனது வறுமை தொலைவதாக. பாடல்: எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்தாலும் பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். பெற்றவள் குறமகள், பெற்றவள் ஆமே. பொருள்: என்னை பெற்ற தந்தை முருகப்பிரானே, நீயே ஆகும். எனக்கு ஆசானும் நீயே. உமது மனையாளாகிய குறவர் குடியில் வளர்ந்த வள்ளியம்மை இந்த உலகத்தோர் அனைவரையும் பெற்றெடுத்த தாய் ஆகையால் என்னையும் பெற்ற அன்னையாவாள். உமது அடியவனாகிய நான் எவ்வளவு குற்றமுள்ள செய்கைகளை, எவ்வளவு பிழையான செயல்களை எவ்வளவு செய்தாலும் அவற்றை பொறுத்து கொண்டு அருளுவது உமது கடமையாகும். பாடல்: பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மனமகிழ்ந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள் செய் கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய. பொருள்: நான் உமக்கு பிள்ளை என்று அன்போடு மகனாகிய என்மேல் உமது திருவுள்ளம் மகிழ்ச்சி கொண்டு அடியேன் வேண்டி விரும்பி கேட்பனவற்றை அடியேனுக்கு கொடுத்து கருணை காட்டி கந்த கடவுளாகிய உன் சஷ்டி கவசத்தை விரும்பி படித்தவர்களுக்கும் நீயே தஞ்சமென்று வந்தடைந்த பக்தர்கள் வளமுடன் வாழ கருணை செய்வாயாக. பாடல்: பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும். பொருள்: முருகப்பெருமானுடைய பிள்ளையாகிய தேவராயன் என்னும் பெயரை உடைய அடியேன் சொல்லிய கந்தர் சஷ்டி கவசம் என்னும் இந்த துதிப்பாடலை தினந்தோறும் தீமைகள் விலகி நன்மை வாய்க்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும். பாடல்: ஆசாரத்துடன் அங்கந்துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள். பொருள்: பக்தி ஒழுக்கத்துடன் உடலை தூய்மைப்படுத்திக் கொண்டு அன்புடன் ஒரே நினைப்போடு கந்த கடவுளின் சஷ்டி கவச துதி ஆகிய இந்த நூலை மனம் கலக்கமடையாமல் நாள்தோறும் மனத்தால் துதிப்பவர்கள். பாடல்: ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய. பொருள்: ஒரு தினத்திற்கு 36 முறை முருகனின் திருநாமங்களை கூறி ஜெபம் செய்து மகிழ்ச்சியுடன் விபூதியை தரித்து குமரக்கடவுளை வணங்கி துதித்தாள். பாடல்: அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய்
திசை மன்னரென்மர் செயலது அருளுவர். பொருள்: உலகத்திலே 8 திசைகளிலும் உள்ளவர்கள் அனைவரும் தனக்கு வசப்படுவார்கள். திசைகள் 8ற்கும் தலைவர்களாகிய தேவர்கள் 8 பேரும் தங்கள் அருளை பொழியும் நலன்களை தருவார்கள். பாடல்: மாற்றரெல்லாம் வந்து வணங்குவர், நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். பொருள்: எதிரிகள் எல்லாம் தாமே வந்து வலிய வந்து பணிந்து எழுவார்கள். நவ கிரகங்களும் சந்தோஷம் கொண்டு நன்மைகளை தரும். பாடல்: நவமத நெனவும் நல்லெழில் பெறுவர், எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வார். பொருள்: புது பொலிவுடன் மன்மதன் என்று புகழும் அளவிற்கு சிறந்த அழகை பெறுவார்கள். எப்பொழுதும் 16 வயது உடையவர்களாகி வாழ்ந்திருப்பார்கள். பாடல்: கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும். பொருள்: முருகர் கையில் இருக்கும் வேலை போன்ற இந்த கவசத்தில் இருக்கும் பாட்டின் அடியை முறைப்படி கருத்துடன் கவனித்து பார்க்க உண்மையின் வடிவாக முருகப்பெரான் வந்து தோன்றுவார். பாடல்: விழியார் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். பொருள்: கண்களால் பார்த்த உடனே பேய்கள் பயந்து ஓடிவிடும். எதிரிகளை துகள் துகளாக ஆக்கி அவர்களின் ஆற்றலை அழித்துவிடும். பாடல்: நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி. பொருள்: கந்தர் சஷ்டி கவசம் என்னும் இந்த பாட்டின் அடிகள் நல்லவர்களுடைய எண்ணத்தில் ஆனந்த கூத்து செய்யும், எல்லா பகைவர்களையும் சம்ஹாரம் செய்யும் அடிகளாகவும் விளங்கும். பாடல்: அறிந்தெனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக. பொருள்: மெய் அம்மையே உணர்ந்து தெளிந்த என்னுடைய மனம் 8 வகை லட்சுமிகளில் வெற்றியை தரும் வீரலட்சுமிக்கு புதுமையான உணவாகும்படி வீரலட்சுமி என் மனத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்குமாறு. பாடல்: சூரபத்மாவை துணித்தகை அதனால் 27வர்க்கு உவந்தமும் அளித்த. 27வர்க்கு உவந்தமும் அளித்த. பொருள்: சூரபத்மனை வதைத்த திருக்கையால் 27 பேருக்கு மகிழுமாறு தேவாமிர்தத்தை வழங்கி அருள் செய்த. பாடல்: குருபரன் பழனி குன்றினிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. பொருள்: சிவபெருமானுக்கு குருவாகி நின்று உபதேசித்த கந்த பிரானை பழனி மலையில் எழுந்தருளியிருக்கும் சிறிய பாலகனின் திருவுருவில் விளங்கும் முருகக் கடவுளின் சிவந்த பாதங்களை துதிக்க. பாடல்: என்னை தடுத்தாட்கொள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி. பொருள்: என்னை தகாத வழியில் போகாமல் தடுத்து
ஆட்கொள்ளும்படி அடியேனுடைய மனத்தில் எழுந்தருளி இருக்கும் அழகிய வேலாயுத பாணியே, உனக்கு நமஸ்காரம். பாடல். தேவர்கள் சேனாபதியே போற்றி, குரமகள் மணமகிழ் கோவே போற்றி. பொருள். தேவர்களின் படைத்தலைவனே, உன்னை துதிக்கிறேன். குரக்குளத்தில் வளர்ந்த வள்ளியம்மையாரின் திரு உள்ளத்தை மகிழ்விக்கின்ற அரசனே, உன்னை வணங்குகிறேன். பாடல். திறமிகு திவ்ய தேகா போற்றி, இடும்பாயுதனே இடும்பா போற்றி. பொருள். வலிமை மிகுந்த தெய்வீக பொலிவு பொருந்திய திருமேனி உடையவனே, உன்னை வணங்குகிறேன். தீயவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் வேலாயுதத்தை உடையவனே, அவ்வேலாயுதத்தை கொண்டு பகைவர்களுக்கு துன்பம் செய்கின்றவனே, உம்மை துதிக்கின்றேன். பாடல். கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேளே போற்றி. பொருள். கடம்ப மலர் மாலையை தரித்தவனே, உன்னை வணங்குகிறேன். கந்தக்கடவுளே, உன்னை வணங்குகிறேன். வெற்றி மலரால் செய்யப்பட்ட மாலையை அணிந்து கொள்கின்ற கந்தவளே, கந்த வேளே, உன்னை வணங்குகிறேன். பாடல். உயர்கிரி கனக சபைக்கோரரசே, மயில் நடமிடுவோய் மலரடி சரணம். பொருள். உயர்ந்து விளங்கும் கந்தகிரியில் இருக்கும் பொன்னாலான சபா மண்டபத்துக்கு ஒப்பற்ற நாயகனே, மயில் வாகனத்தில் வந்து நடனம் புரிபவனே, உனது தாமரை மலர் போன்ற திருவடிகள் எனக்கு தஞ்சமாகும். பாடல். சரணம் சரணம் சரஹண பவவோம், சரணம் சரணம் சண்முகா சரணம். பொருள். சரவண பவவோம் என்னும் மந்திரத்தின் பொருளே, 6 முகங்களைக் கொண்டு அருள் பாலிப்பவனே, உனக்கு சரணம் நமஸ்காரங்கள். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கடந்த 5 பாகங்களா பார்த்துக்கிட்டு வர்றது நம்ம கந்த சஷ்டி கவசத்தோட வரிகளையும் பொருளையும். நம்ம எல்லாருக்கும் கவசமா விளங்கக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும்போது பொருளையும் தெரிந்து தெளிந்து படித்து முருகனின் அளவில்லாத அருளை பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருந்து மற்றவர்களையும் மகிழ்விப்போம், இயற்கையை நேசிப்போம். ஓம் சரவணபவ. நன்றி.